இந்த வீடியோவில் 3 விதமான தேங்காய் சட்னி செய்கிறேன். ஒரு கப் தேங்காய், காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் நான் 4 சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு. இந்த தேங்காய் சட்னியோட சீக்ரெட்டே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து அரைக்கிறது தான். தாளிக்கிறதுக்கு 1 இல்லை 2 ஸ்பூன் நெய் சேர்த்து அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சுக்கணும். புளிக்கு பதிலாக இந்த சட்னியில் 1/2 டீஸ்பூன் அளவு எலுமிச்சம்பழம் சேர்த்து பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து தேங்காய் சட்னிக்கு 1 கப் தேங்காய், காரத்துக்கு மிளகாய் வத்தல் நான் 4 சேர்த்துருக்கேன், 2 பல்லு பூண்டு, தேவையான அளவுக்கு உப்பு. இந்த சட்னியோட சீக்ரெட் 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, சின்ன துண்டு புளி. இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் ஊற்றி 1 மிளகாய் வத்தல், கடுகு, உளுந்தம்பருப்பு, கால் ஸ்பூன் பெருங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை தாளிக்கணும். 1 கப்பு தேங்காவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டுமே பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு எது ஆனாலும் சேர்க்கணும். அப்போ தான் அடுத்தவங்க சாப்பிடும்போது நம்ம தேங்காய் சட்னியில் என்ன சேர்த்துருக்கோங்கிறதே தெரியாது. பொட்டுக்கடலை சேர்க்குற சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துக்கணும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த சட்னிக்கு 1 கப்பு தேங்காய், காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் புளி தண்ணி இல்லை ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். இந்த சட்னியோட சீக்ரெட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை. இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிக்கலாம். கடுகு, மிளகாய் வத்தல், உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து சட்னியோடு சேர்த்துக்கலாம். ஒரே மாதிரியே தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு பதிலாக எப்போவாவது இது மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள்.